வணக்கம். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை நல்வாழ்த்துக்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 29 ஜனவரி 2025 தை அமாவாசை. குரோதி வருடம் தை மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் காலை 9:20 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 6:30 7:30. ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. குளிகை காலம் 10:30 காலை 12 மதியம் வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்று மேல்நோக்கு நாள். சந்திராஷ்டமம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று நாளின் மகர லக்னத்திலே சூரியனுடைய இருப்பு 2 நாழிகை 37 வினாழி. இன்றைக்கு சூரிய உதயம் 6:36. நார்மலாக நம்ம வெளியே பயணங்கள் செய்யும்போது வாகன பாதுகாப்பு, வழித்துணை அப்படின்லாம் வேணும் இல்லையா? இந்த வழித்துணைக்கு ஒரு பெருமாள் உண்டுன்னா திருவெள்ளியங்குடி அப்படிங்கிற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழித்துணை பெருமாள். அவரை வணங்கும் போது நமக்கு வழியில் எந்த பயமும் இல்லாமல் போகலாம் அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு. அதை மனத்திலே கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் கோச்சாரப்படி இருப்பதை பார்ப்போம். குருவானவர் ரிஷபராசியிலும், மிதுனத்திலே செவ்வாயும், கன்னியிலே இருக்கக்கூடியது கேதுவாகவும், மகர நட்சத்திர ராசிக்குள்ளே இருக்கக்கூடியது சூரியனும் புதனும், கும்பத்திலே சனி, மிதுனத்திலே ராகுவும் சுக்கிரனும். இன்றைய நாள் உத்திராட நட்சத்திரம். தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு சந்திரனானவர் பிரவேசிக்கார். அது நார்மலாக சொல்லுவாங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படின்ட்டு. அப்படி எதையுமே நம்ம கவுண்ட் பண்ணி அழகாக போடணும் அப்படின்னு உண்டு. அதுலேயும் தை அமாவாசையின் போது தானங்கள் செய்வது, அதாவது தானங்கள் செய்வதுன்றது அளந்து பார்க்காம நம்ம என்னெல்லாம் தானம் பண்ணலாம், எப்படி வேணால் எதை வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. இந்த அமாவாசை அன்று மத்தியானம் 11:45 காலையில் 11:45 12:15 வரைக்கும் அந்த பீரியட் அபிஜித் முகூர்த்தம்னு பேர். அந்த முகூர்த்த பேர். அப்பொழுது பித்திருக்காரியங்கள் செய்ய முடியாதவர்கள் கூட தானம் செய்வது பிறந்தது. அப்போ தானம்னா எதை வேணால் தானம் செய்யலாம், எதை வேணால் தானம் செய்யலாம். அது ஸ்பெஷலாக இன்றைக்கி அரிசி, கோதுமை, பயறு வகைகள் இதெல்லாம் தானம் செய்வது ரொம்ப உசந்தமான விஷயம். இதை தவிர அன்னதானம்லாம் செய்யலாம். அன்னதானம் செய்யலாம். கோதுமையில் சப்பாத்தி செய்ததான் சப்பாத்தி செய்யலாம். இல்லை வெறும் மில்லட் போட்டு தானியங்கள் போட்டு உணவு வகைகளில் செய்தாலும் அதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் செய்யும்போதும் பரிகாரங்களாக அமைந்துவிடும். அப்போது தை அமாவாசை ரொம்ப முக்கியமான பித்ருக்காரியத்தில் தை மாதம் அமாவாசை ரொம்ப முக்கியமான காலமாக இருக்கும். தை மாதத்தில் நிறைய விஷயம் உண்டு இல்லையா? தை கிருத்திகை அப்படின்னு பார்க்குறோம், தைப்பூசம் பார்க்குறோம். அதே மாதிரி தை அமாவாசையும் ரொம்ப முக்கியமான காலகட்டமாக பித்ருக்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை செய்யக்கூடிய காலமாக இந்த திதி, அமாவாசை திதி இருக்கிறது. அதனால் தானம் செய்வது அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கணும். அதே மாதிரி எந்திரங்கள்லாம் பணி செய்வதற்கு
அதை ஏற்பாடு பண்ணக்கூடிய நாளாகவும் இந்த நாளை வச்சுக்கலாம். இந்த நாளினுடைய அதிதேவதை அம்பிகள், சக்தி. அதனால்தான் காளி கோவிலெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நவாக்ஷரி அப்படிங்கிற அந்த பூஜைகள் நடக்கும். அதனால் நல்லதொரு காலகட்டம் இந்த அமாவாசை, தை அமாவாசை. அதுலேயும் உத்திராட நட்சத்திரம் அப்படின்னாக்க, உத்திராட நட்சத்திரம் கடமை, கீழ்ப்படிந்து நடத்தல், நல்ல குணம் படைத்தது, நல்ல நண்பர்களை கொண்டு வருதல், நன்றி உடை, இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் கொண்டவர்கள். இவர்களுக்கு ஒரு வாட்டி உதவி செஞ்சுட்டா கூட நன்றி கடனுக்காக மற்ற வேலையெல்லாம் செய்வார்கள். நன்றி உடையவர்கள். ஆனால் கொஞ்சம் தந்திர புத்தி சாமர்த்தியசாலியாக இருந்துட்டால் வெற்றி என்பது இவர்களிடம் இருக்கும். அப்படிப்பட்ட நட்சத்திரக்காரர் இன்றைக்கு நட்சத்திரமாக இருக்குது. பல செல்வந்தர்கள் இதில் இருக்காங்க. முதலாளிகள் இவங்கள்லாம் மதித்து நடக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள். இவர்களுக்கு இசை, டான்ஸ் இதிலெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் உண்டு. அதனால் கலைத்துறையில் இருப்பவர்கள் சில உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இன்றைய நாளின் கரணம்னு பார்த்தா சதுஷ்பாத கரணம் பேர், நாய் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேசிய வார்த்தையில் மாற்றி பேசுபவர்கள், தந்திரமிக்கவர்கள் இந்த சதுஷ்பாத கரணத்துக்காரர்கள். அதனால் சாஸ்திரத்தின் மேலே ஆர்வம் கொண்டவர்கள். ஆனாலும் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். வறுமை காரணத்தினாலே சொன்ன சொல்ல காப்பாற்ற மாட்டார்கள். இவர்களுக்கு பரிகாரம் என்னன்னா தானம் செய்வது, மந்திரங்கள் நல்லபடியாக ஓதுவது. அதனால் இவர்கள் இருப்பார்கள். நன்றி உடையவர்கள். அதனால் நாய் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இந்த கரணத்தின் கரணநாதன் யாருன்னு கேட்டால் குரு. அதனால் குறைஞ்ச வருமானம் கொடுத்தா கூட நல்லா உழைப்பாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பேங்க் மேனேஜர்ஸ்லாம் சொல்லுவோம். நிறைய பணம் இருக்கிற இடத்துல மேனேஜராக இருக்கக்கூடியவருக்கு மேனேஜருக்குடைய பணம் கொஞ்சம் தான் இருக்கும். அது பெரிய பெரிய பொருளாதார வல்லுநர்னு இருப்பான். வழக்குரைஞர்கள் இருப்பாங்க, நீதிபதிகள் இருப்பாங்க, தர்மகர்த்தா இருப்பாங்க, பேராசிரியர் இருப்பாங்க, ஜோதிட தொழில் செய்பவர்கள், பொற்கொள்ளர்கள், கால்நடை வளர்ப்பர், நிறைய பேர் இருப்பாங்க. செய்கிற வேலையுடைய பலன்கள் நிறையா இருக்கும். ஆனால் கொடுக்க கூலி கம்மியாக இருக்கும். வைதீகத்தில் இருப்பவர்கள், ஆன்மீக தொடர்பானவர்கள், புஸ்தகங்கள் விற்பவர்கள், இவர்களெல்லாம் நல்ல விஷயம் சொல்லியிருப்பாங்க. பூஜை செய்யக்கூடிய வைதிகர்கள் அவங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் அவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் கம்மியாக இருக்கும். ஏன்னா குருவுடைய கடாட்சம் அப்படி. இவர்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் நிச்சய வெற்றியை பெற்று விடுவார்கள். அதனால் இவர்கள் குருவை நமஸ்கரிப்பது போல இவர்களை நமஸ்கரித்தால் போதும். இந்த கரணக்காரர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள், நல்ல பலனை பெற்றவர்கள். இன்றைய யோகம் சித்தி யோகம் என்ற யோகம். இது ஒரு நல்ல சுபமான யோகம். இதில் பிறந்தவர்களுக்கு நான் சொல்லுவோம், அஷ்டசித்தி பெற்றவர்கள்னு சொல்வார் ஆஞ்சநேயரை. அனைத்து விதமான உபாசனைகளும் பெற்று சக்தியை படைத்தவன் ஆஞ்சநேயர். அப்படிப்பட்ட சித்திகளை கொடுக்கக்கூடிய யோகத்துமே சித்தி யோகம்னு பேர். தியானம், யோகம் போன்றவைகளில் ஈடுபாடுவார்கள். நிறைய கஷேத்ராடனம் போவாங்க, தீர்த்த யாத்திரைகள்லாம் மேற்கொள்வார்கள். ஹிமாலயா போவா, இந்த பக்கம் ராமேஸ்வரம் வருவா, இப்படி போல பல விதமான கடினமான பயன்களெல்லாம் இந்த சித்த யோகக்காரர்கள் மேற்கொள்வார்கள். இவர்களுக்கு செல்வமும் உண்டு, செல்வாக்கும் உண்டு. அதனால் நல்ல குணம் உண்டு. உதவும் மனப்பான்மை கொண்ட இந்த யோகிகள் பேர் சித்த யோகிகள்னு பேர். அதான் சித்தம் போயிட்டுனா சித்த பிரமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சித்த பிரமைனா சித்தத்தை பண்படுத்தி கொண்டு இவர்கள் இருக்கக்கூடிய யோகக்காரர்கள் சித்த யோகர்கள். இப்படிப்பட்ட கரணமும் யோகமும் கொண்ட நாள் இன்று. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளது. இன்று கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டால் உங்களுடைய காரியங்கள் நல்லபடியாக அமையும். இல்லைனால் உங்கள் முன்னேற்றத்திலே தடையை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். மாணவர்கள் கல்வி தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொண்டு சில பிரச்சனைகளாலே உங்களுக்கு மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனாலே கொஞ்சம் கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வதிலே
செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியிலே சில தேவையற்ற செலவுகளும் உண்டு. திருமணம் தொடர்பான ஒரு நல்ல வரன் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. தொழில் தொடர்பான சில வாய்ப்புகளும் இன்றைக்கு கிடைக்கக்கூடும். அரசியலில் உள்ளவர்களுக்கு ஆதரவு பெருகும். குடும்பத்திலே வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும். அதனால் பேச்சிலே கொஞ்சம் நிதானம் தேவை. குடும்ப உறவிலே விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதனாலும் பணியிடத்திலே பதவி உயர்வு கிடைப்பதனாலும் சிறிது மகிழ்ச்சி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்ப உறவில் விரிசல் ஏற்பதனாலே கொஞ்சம் கவனத்துடன் நடந்து கொள்வதும் நல்லது. இன்று தை அமாவாசை ஆனதனாலும் இந்த நாள் புதன்கிழமை ஆனதனாலும் இன்றைய நாளின் பிற்பகுதியிலே திருவோண நட்சத்திரம் வருவதனாலும் அருகில் இருக்கும் விஷ்ணு கோவிலுக்கு சென்று அங்கு விஷ்ணு பாதத்திற்கான அர்ச்சனைகளை செய்யும்போது உங்களுக்குடைய பித்ரு காரியங்கள், முன்னோர்களுக்கு வைத்திருந்த காரியங்கள் அனைத்தும் செய்யப்பட்டு ஒரு நல்லது, ஒரு சுபிட்சமான பொருளாதார தடையற்ற வாழ்வை நீங்கள் காணலாம். அதற்கு உறுதுணையாக 37 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த எண் உங்களுக்கு மேஜிக் நம்பராக வைத்துக்கொண்டு பண்ணும்போது பல விதத்திலும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையிலே தடையில்லாத வாழ்க்கையை உங்களுக்கு சலனம் இல்லாமல் எப்படி நடத்தலாம் அப்படிங்கிற இன்றைக்கி நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் காலையில் எழுந்துக்கங்க, சாதம் வைங்க, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க, காக்காய்க்கு முதல்ல கொஞ்சம் எள்ளு கலந்து வைத்து விடுங்கள். அந்த எள்ளோட அந்த பித்ரு சாபத்துடைய தன்மை உங்களிடமிருந்து போய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் உணவு சாப்பிடுங்கள். என்று வேலைக்கு செல்லும் பெண்கள் கொஞ்சம் நிதானத்துடன் இருங்கள். இன்றைக்கு உங்களுக்கு மேலதிகாரியின் ப்ரெஷர் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்வது நல்லது. இன்றைக்கி முடிஞ்சால் சிகப்பு கலர் புடவை கட்டி கொண்டு செல்வது உங்களுக்கு உங்களை ப்ரையாரிட்டி பண்ணி கொடுக்க விஷயமாக அமையும். இந்த நாள் மேலும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி அன்பர்களே, இன்று வீட்டிலும் வெளியிலும் யாரிடம் விவாதம் வாக்குவாதங்கள் வேண்டாம். இதனால் மன உளைச்சலும் ஒரு டர்புலன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் இழுபறியான சுச்சுவேஷனும் கிடைக்கும். பிள்ளைகளில் உடல்நிலை கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் உடல்நிலை பின்னடைவிலே சந்திக்க வேண்டிய காரணத்தினால கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. முடிந்தவரை வெளி உணவுகளை தவிர்த்து விடுங்கள். குடும்ப உறுப்பினர்கள் அத்தியாவசிய செலவுகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் நடக்கும். நண்பர்கள் சந்திக்கும் வாய்ப்பும், நீங்கள் வாங்கியுள்ள கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இன்று அமையக்கூடியும். தாயின் உடல் ஆரோக்கியத்திலே சற்றே மேம்பாடு இருக்கும். பொருளாதார வசதி இன்று கொஞ்சம் சிக்கலிலே இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை கொஞ்சம் பிளான் பண்ணுங்க. முடிந்தவரை ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஸ்டாக் மார்க்கெட்டை இன்னைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் தொழில் நிமித்தமாக செய்யக்கூடிய காரியங்களில் பிளான் பண்ணினபடி பண்ணுங்க. பெருசாக புதிய செலவுகள் எதுவும் இழுத்து விட்டுக்க வேண்டாம். பண வரவு கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சண்டாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வீட்டிலே குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கும் பொருளாதார அடிப்படையிலே கொஞ்சம் சிக்கல் உண்டு. இருக்கிறத வச்சு சமாளிக்க வேண்டிய நாளாக தான் இன்று அமையும். எக்ஸ்ட்ராவாக வெளியிலேருந்து வரக்கூடிய உறவுக்காரர்கள் வேறு வந்துடுவாங்க. அந்த சோக கதைன்னுவாங்களே, அந்த மாதிரி சோக கதையும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாளாக இன்று அமையும். வெளியில் சென்று வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பேர்டன் எப்படி இருக்குன்னா, ஒர்க் பேர்டன் ஜாஸ்தியாக இருக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி வேலை செய்யும்போது கோபத்தையும் பதற்றத்தையும் அவசியமாக தவிர்த்து விடுங்கள். இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக 2 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே சில விஷயங்களுக்கு
இது உறுதுணையாக இருக்கும். சாயங்கால வேளையில் அருகில் இருக்கும் துர்க்கை கோயிலுக்கு சென்று அங்கிருந்து குங்குமத்தை வாங்கி அனைவரும் வீட்டிற்கு வந்து நெற்றியில் இட்டுக்கொண்டு அதை தொடர்ந்து பாதுகாத்து தொடர்ந்து இட்டுக்கொள்ளும் போது உங்களுக்கு பல விதத்திலும் நன்மை தருவதாக அமையும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, உங்களின் குடும்பத் தொழில் தொடர்பாக மனைவியின் ஆலோசனை உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக அமையும். சமூக பணிகளிலே ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். உங்கள் மரியாதை அதிகரிக்கும். வியாபாரத்திலே மும்முரமாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் அமையும். வாழ்க்கை துணையிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். உங்கள் பேச்சு இனிமையானதாக மாறும். இன்று நண்பர்களுடன் நேரத்தை செலவிடவும் உடல் நலம் தொடர்பாக சில அசௌகரியமான சூழ்நிலையும் உண்டாகும். வாழ்க்கை துணையிலும் கருத்து வேறுபாடு நீங்கியதனாலே மனம் குதூகலமாக இருக்கும். திருமண தடைகள் நீங்கும். வெளிநாட்டில் வசிக்கும் உறவினரிடமிருந்து நல்ல ஒரு செய்தி வந்து கேட்பீர்கள். சில மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகளும் நீங்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இல்லாமல் இருக்கும். வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலையில் இருக்கும் குடும்ப பெண்களுக்கு பணம் கொஞ்சம் கையில் இருக்கிறதுனால சந்தோஷமும் சுபிட்சமும் இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சிலவருக்கு சம்பள உயர்வோ இல்லது பதவி உயர்வோ கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக நாம் பயன்படுத்தக்கூடியது 7 மற்றும் 9. இந்த 2 எண்களினாலே வரக்கூடிய பலன்கள், அவர்களுக்கு வரக்கூடிய தடைகள் நீங்கும். பெரியோரின் ஆசிகள் கிடைக்கும். இன்றைய தை அமாவாசை அன்று முன்னோர்களின் ஆசிகளின் பரிபூர்ணத்துவத்தை பெற்று நல்லதொரு சுபிட்சமான வாழ்க்கையை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கலாம். சாயங்கால வேளையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை வழிபடுங்கள். பக்கத்தில் சிவன் கோயில் இல்லை, விஷ்ணு கோயில் தான் இருக்குன்னா விஷ்ணு பாதத்தை நீங்கள் வழிபடுங்கள். இந்த ருத்ரபாதம் சிவபாதம் அப்படிங்கிற 2 பாதங்களும் முன்னோர்களுக்கு நாம் பித்திருக்கள் காரியங்கள் செய்து அவர்களிடம் சமர்ப்பணம் செய்யும்போது அவர்களினால் வரக்கூடிய அந்த முன்னோர்கள் சாபங்கள் தடைகள் அனைத்தும் நீங்கி ஒரு வாழ்க்கையிலே ஒளிமிக்க வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுக்கும் என்பதனாலே சிவனின் இல்லை விஷ்ணுவிட்டையும் போய் அர்ச்சனையை பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து வந்து வீட்டிலே அனைவரும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடகம் ராசி அன்பர்களே, இன்று உங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான கொடுக்கல் வாங்கல் கடன் போன்றவை சிறப்பாக அமையும். நிதி நிலைமை சற்றே மேம்படும். அரசியல் சமூகத்துறையிலே எதிர்பார்ப்பவர்களுக்கு எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். காதல் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் சிலருக்கு சுப நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பும் உண்டு. புதிய சொத்து வாங்குதல் அல்லது விற்பது தொடர்பாக நல்ல நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்று நீங்கள் வங்கி கடன் போன்றவற்றைகளே வங்கி கடன் தீர்ப்பதற்கு ஒரு நல்ல விஷயமாக அமையும். உங்களுக்கு கேட்ட இடத்துல கடனும் கிடைக்கும். காதல் வாழ்க்கையில் ஒரு நல்ல புரிதல் உண்டாகும். சிலருக்கு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். கணவன் மனைவி சேர்வதற்கான ஒரு நல்ல ஒரு நாளாக அமையும். தொழிலிலும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கூட்டு தொழில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். மொத்தத்தில் இது லாபம் நிறைந்த நாள்னே சொல்லலாம். பொருளாதார அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு நாளாக அமையும். நீங்கள் இன்றைக்கி ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் எதனா பண்ணணுன்னா பண்ணலாம். தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ஈடுபடலாம். ஸ்டாக் மார்க்கெட்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இந்த நாளிலே நீங்கள் 4 மற்றும் 1 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த 2 எண்களும் உங்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதைக்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடிய நேரத்திலே சிக்கல் எதுவும் இருந்தால் அதுக்கான தெளிவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சாயங்கால வேளையிலே குடும்பத்துடன் பக்கத்தில் இருக்கும்
நரசிம்மர் கோயிலுக்கோ இல்லை சிவன் கோயிலுக்கோ சென்று வழிபாடு செய்யுங்கள். முடிந்தால் அனைவர் பேரிலும் ஒரு அர்ச்சனையை பண்ணுங்க. அந்த அர்ச்சனை பண்ணி பிரசாதத்தை வாங்கி அனைவரும் நீங்கள் பயன்படுத்தும் போது இன்றைய நாட்களுடைய பலனாக தை மாதம் வரக்கூடிய அமாவாசையின் பலனாக முன்னோர்களின் அருள் ஆசியினாலே உங்களுக்கு வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி ஒரு நல்ல நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று உங்கள் நண்பர்கள் கூட எதிரியாக தோன்றக்கூடிய நாள். உங்களுக்கு பிறரின் உணவை புரிந்து கொள்ளும் எண்ணம் இருக்குது. ஆனால் எதிராளி அப்படி இருக்க மாட்டான். வியாபாரிகள் உங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல கட்டுப்படுத்திட்டேன்னா போதும். பணியிடத்திலே சக ஊழியர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. உறவினரிடம் சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு உண்டு. சில நண்பர்கள் எதிரிகளாக மாறக்கூடிய நாள். அதனால் கொஞ்சம் பேச்சிலும் செயலிலும் கவனம் தேவை. உத்தியோகத்திலே சிறப்பான சலுகைகளை பெறுவதற்கான நாளாகவும் அமையும். கொஞ்சம் சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணிக்கக்கூடிய டே இது. ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்த நாளிலே நீங்கள் பொருளாதார அடிப்படையிலே எதாவது பிளான் பண்ணிங்கன்னா அதை முக்கியமாக உங்களுடன் அந்த துறையிலே யார் சிறப்பாக இருக்கிறாங்களோ அவர்கள்ட்ட மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். வேறு யார்ட்டையும் பண்ணாதீங்க. சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா ஏதோ கொஞ்சம் லீக் ஆச்சுன்னா போதும், அவர்கிட்ட அந்த காசு இருக்கா இந்த காசு இருக்கான்னு ஒரு காசிப் கிரியேட் ஆகி உங்களுடைய காரியம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் இன்றைக்கி அமாவாசைனால் நீங்கள் புதுசாக எதனா தொழில் சொல்லலாம் அப்படின்னு மனசில் ஏற்றிருப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி போய் நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு முன்னாடி போய் அங்கே ஜிங்குன்னு ஆடுதுன்னு, அந்த மாதிரி போயிட்டு இதை ஆடிட்டுருக்கோம். அதனால் யார்கிட்டையும் சொல்லாமல் செய்வது நல்லது. உங்களுடைய ரொம்ப நமுதான ஆட்கள்னு கூட அந்த கன்சல்டன்ட் ஆர் ரொம்ப ப்ரொஃபஷ்னலி பர்சன்கிட்ட மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். சீக்ரெட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வீடுகளில் இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தின் ரகசியங்களை முடிந்தவரை இன்றைக்கி யாருக்கும் சொல்லாதீங்க. காலையில் எழுந்துக்கங்க, நல்ல ஒரு சாதத்தை வைத்து அதை சுவாமிக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு காக்காய்க்கு அளித்து பின் இன்று அனைவரும் உணவு கொள்ளுங்கள். பக்கத்தில் இருந்தால் எதனா கோயில் எதனா இருந்துச்சுன்னா அங்கே தர்ப்பணம்ன்ற விஷயம் இருந்தால் அங்கே தர்ப்பித்து வருவது ரொம்ப நல்லது. முன்னோர்கள் தர்ப்பணம் அந்த எள்ளு தண்ணியை ஊற்றும் போது அது பல விதத்திலும் பெனிஃபிட்டாக இருக்கும். எள்ளு தண்ணியை என்னால் ஊற்ற முடியலன்னாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் எள்ளை வாங்கி தானமாக கொடுத்து விட்டு வாருங்கள். பக்கத்தில் இருக்கும் ஏழை பாழைகளுக்கு கொஞ்சம் வஸ்திர தானங்கள் செய்யுங்கள். இதுவுமே அந்த பலனை கொடுக்கும். அன்னதானம் ஒருவருக்கான இன்னைக்கு செய்யுங்க. அப்படி செய்யும்போது இதெல்லாம் பலன்களாக மாறி உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்றிவிடும். இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக நீங்கள் பயன்படுத்தக்கூடியது 3 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த எண் உங்களுடைய முயற்சியை திருவினையாக்கி கொடுக்கும். பக்கத்தில் இருக்கும் கோயிலுக்கு சென்று வாருங்கள். சிவன் அருளாலே அனைத்தும் நல்லதாக நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களுக்கு இன்று உங்கள் சூழ்நிலை இனிதாக அமையக்கூடிய நாள். உங்கள் புகழ் அதிகரிக்கும். குடும்பத்திலே உங்களின் மரியாதை அதிகரிக்கும். பணியிடத்திலே பெண் ஊழியர் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். நண்பர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். பிள்ளைகளின் திருமணம் தொடர்பான நல்ல வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பு வரும். உத்தியோகத்திலே உங்கள் முயற்சிக்கான சிறந்த பலனை பெறக்கூடிய நாள் இன்று. உங்கள் வேலைகளை முடிப்பதிலே தைரியத்தோடு உதவக்கூடிய நண்பர்கள் வந்து சேர்வார்கள். எந்த செயலிலும் உங்கள் குடும்பம் உங்கள் நண்பர்கள் உங்கள் பின்னாடி நிற்கிறதுக்கு ஆதரவோடு இருக்கிறார்கள் என்பதை மனத்தில் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு தெம்பை கொடுக்கக்கூடிய நாள் இன்று.
குடும்பத்திலே உங்கள் பிரச்சனைகள் குறையும், மன அமைதி அதிகரிக்கும். இந்த நாளிலே பொருளாதார விஷயத்திலே வசதியான இருப்பவர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதாவது கடன் வேணும்னா இம்மீடியட்டாக அந்த கைமாத்துன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் வேறு கைமாத்து வேறேன்னு சொல்கிறது தான் சொல்லுவோம். கடன் வட்டியை தாங்கி வரும், கைமாத்து வட்டி இல்லாத பணமாக வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளை மேலும் சிறப்பாக கூடியதற்கு உங்களுக்கு 411 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த 2 எண்களும் உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் இன்றைக்கு முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை மனசில் வைத்துக்கோங்க. கொஞ்சம் பாயசம், வடை போன்றவற்றையெல்லாம் செய்து படையல் போட்டு அதை சுவாமிகிட்ட வைத்துவிட்டு அதை காக்காய்க்கு உணவாக அளித்துவிட்டு அதற்கு பிறகு இன்றைய காரியங்களை நடத்தும்போது அவர்களின் அருளாலே உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் வாழ்க்கையிலிருந்து தெளிவான ஒரு சிந்தனையை மாற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைத்து கொடுக்கும். வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல சுபிட்சகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். வாழ்க வளத்தோடு. துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்கள் வீட்டிலே சுப காரியங்கள் நடக்கக்கூடும். பெரியவர்களின் ஆலோசனை, அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களை வெற்றியின் வழிக்கு கொண்டு செல்லும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். புதிய தொழில் நினைப்பவர்களுக்கு நல்ல சாதகமான நாட்களாக அமையும். இன்று முக்கியமான வேலைகளை தள்ளி போட வேண்டாம். மாணவர்கள் படிப்பிலே சிறப்பாக வெற்றியை பெறலாம். தடைபட்ட பழைய வேலைகளை செய்து முடிக்க வாய்ப்பு கிடைக்கும். உங்களில் அனைத்து வேலைகளும் சிறப்பாக நிறைவேறுவதனாலும் குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சுபிட்சியும் நிறைப்பதனாலும் ஒரு நல்ல ஒரு நாளாக அமைந்துவிடும். அரசியலிலே எதிரிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் இருப்பதனால் நீங்கள் இருக்கக்கூடிய எந்த முயற்சியையும் வெற்றிகரமாக அமைத்து கொள்ளக்கூடிய விஷயமாக மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். சொத்து தொடர்பாக சில சிக்கல்கள் உண்டாகக்கூடும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். மனைவியுடன் இணக்கமாக சூழ்நிலை அமைத்து கொள்ளுங்கள், அது மிகவும் நன்னதாக அமையும். இன்றைய நாளின் பொருளாதாரத்தை பொறுத்தவரை சிக்கல் இல்லாத நாட்களாக அமையும். இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பல விதத்திலும் உங்களுக்கு பிற்காலத்திலே பயனுள்ளதாக இருப்பதனாலே இந்த நாளே கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த நாளுக்குரிய தேவத்தைன்னு பார்த்தீங்கன்னா புதன். அதனால் விஷ்ணுவை நினைத்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பலன்களாக மாறி வரும் என்பதிலே ஐயமில்லை. சாயங்கால வேளையில் சிவன் கோயிலுக்கு போகலாம், விஷ்ணு கோயிலுக்கு போகலாம். ஆனால் மதிய வேளையிலே நீங்கள் அவசியம் ஏழை எளியவர்களுக்கு உணவளித்தல், இல்லை முடியலன்னா அரிசி பருப்பானும் கொடுக்கறது அப்படின்னு பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லைன்னா பக்கத்தில் நீர்மோரை வைத்துக்கொண்டு நீர்மோரை கொடுங்கள். இன்றைய நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு பலன்களாக மாறும். எனக்கு ஒன்றும் தெரியாது சார் அப்படின்னா வீட்டில் இருக்கிற கொட்டாங்குச்சியோ எதனா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நிரப்பி மாடிகள் மாறி இடத்துலலாம் வச்சு விடுங்க. பறவைகளுக்கெல்லாம் உணவளித்தது ஆகிவிடும். அதுங்களுக்கு நீர் கொடுங்கள். அப்படி நீங்கள் பறவைகள், மற்ற நாய்கள் போன்ற மிருகங்களுக்கு நீங்கள் உணவளிப்பதனாலும், கோசாலை பக்கத்தில் இருந்தால் போய் பழத்தை வாங்கி அதுங்களுக்கு கொடுக்கறதுனாலையும், முன்னோர்களுக்கு நீங்கள் எப்படியோ அதுங்களுக்கு அன்னம் போட்டு வரீங்களோ ஆகிடும். காஞ்சி மகாமுனிவரிடம் ஒருத்தர் கேட்டார், எனக்கு இந்த மாதிரி அன்னதானம்லாம் பண்ண முடியாது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், ஒரு பிடி அரிசியை கொண்டு போய் எறும்பு புத்தில் போட்டுட்டு வா, 1,00,000 பேருக்கு சாப்பாடு போட்டதான் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட உக்திகள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த அமாவாசையும் போது எப்படியானும் உங்கள் கையால் நீங்கள் தானம் என்ற ஒரு விஷயத்தை செய்துவிட்டீர்களானால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களெல்லாம் சுபிட்சமான நாட்களுக்கு இந்த நாளும் ஒரு நாளாக வித்திட்டு ஒரு நல்லதொரு காலத்தை அமைத்து கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று நிதிநிலை முன்னேற்றம் அடையும். தொழில் சார்ந்த விஷயத்திலே சில பிரச்சனைகளும் அதற்கு தீர்வுகளும் கிடைக்கும். உங்களுக்கு வசதி வாய்ப்பு அதிகரிக்கும், அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு உண்டு. இன்று எதிரிகள் விஷயத்திலே கொஞ்சம் கவனம் தேவை.
நீங்கள் சொந்த தொழிலிலே தந்தையின் ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது. புதிய சொத்துக்கள் வாங்குவதிலே அதனுடைய முயற்சிகளே சாதகமான பலன்கள் இருந்தாலும் வரக்கூடிய டாக்குமெண்ட்டை கரெக்டாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பணம் தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் தேவை. தொழில் தொடரும் போது கொஞ்சம் முயற்சிகளிலே முன்னேற்றம் இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. இன்றைக்கு பெற்றோரின் ஆசீர்வாதம், முன்னோர்களின் ஆசீர்வாதம் முக்கியம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். மாணவர்கள் படிப்பிலே சிறப்பான வெற்றியை காண்பதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. புதிய காரியங்கள் செய்யக்கூடியது, புதிய வேலை தொடங்குவது, இல்லை மிஷினரி எதனா வாங்கிறது தான் இன்றைக்கி நல்லா பண்ணுங்க, உங்களால் இது முடியும். பொருளாதார அடிப்படையில் கடன் வாங்கி இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதற்கான அப்ளிகேஷன்லாம் ரெடி பண்ணுங்கள், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதற்கு முன்னாடி குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் முன்னோர்களை நினைத்து படையல் போட்டு அவர்களுக்கான விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து சுவாமின்ற அனுகிரகம் வாங்கி காக்காய்க்கு வைத்து விட்டு முடிந்தவரை உங்களால் இயன்ற தானங்களை இன்று செய்துவிட்டு காரியங்களை தொடங்கும் போது இந்த நாள் உங்களுக்கு சுபிட்சமான நாள்களாக மாறும். இந்த வாரத்தின் இந்த நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 8 என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 8 என்ற எண் உங்களுடைய முன்னோர்களின் பரிபூர்ண ஆசியை பல விதத்திலிருந்து பெற்றுத்தந்து வாழ்க்கையிலே நீங்கள் கிடைக்கக்கூடிய பண வரவுகள் திருப்திகரமாக அமைத்து கொடுத்து எதிர்பாராத இடங்களிலே பண வரவுகளை வரவைத்து கொடுத்து உங்களை ஒரு நல்ல பாதைக்கு இட்டு செல்லும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். அதனாலே இந்த நாளிலே சிவபெருமானையும் விஷ்ணு பெருமானையும் வணங்கி நல்லதொரு முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்து சுபிட்சத்தை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, இன்று பழைய கடன் தீர்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு உள்ளது. சில முக்கிய விஷயங்களை முடித்துவிட்டு பெருமூச்சு விடக்கூடிய நாள் இன்று. மாணவர்கள் தேர்வு தொடர்பான காரியங்கள் எல்லாம் செய்துவிட்டு மார்க்கு நல்லா வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தீங்கன்னா சிறப்பாக வெற்றியை பெறுவீர்கள். வெளிநாட்டிலே வசிக்கும் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல செய்தியை வீடு தேடி வந்து கொடுப்பார்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள் இது. வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு பயணம் தொடர்பாக ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். வியாபார திட்டங்கள் ஆதாயத்தை பெற்று தருவதாக அமையும். உங்கள் பேச்சிலே இனிமை இருப்பதனாலே வாடிக்கையாளர்கள் உங்கள் வருகைக்காக வெயிட் பண்ணுவாங்க. அவர்களால் உங்களுக்கு அவசியம் வியாபாரம் விருத்தியாகும். சமூகத்திலே புகழ் அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய நாள் என்று. நீங்கள் எதிர்பார்த்ததை விட செலவு ஜாஸ்தியாக இருந்தாலும் வரவு அதுக்கேற்ற மாதிரி இருந்து அதை மேட்ச் பண்ணிடும். அதனால் இந்த நாள் உங்களுக்கு வரவுக்கு செலவுக்கு ஈக்குவலான பொருளாதார நிலையை காட்டக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளிலே தை அமாவாசையினாலே நீங்கள் முன்னோருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை மனது வந்து அனைவருக்கும் தானத்தை அளிங்கள். முடிந்தால் அரிசியே தானமாக கொடுக்கறது, இல்லை கோதுமையை தானமாக செய்வது, அப்படி இல்லை அன்னதானம் செய்வது. இதுலேயும் முடியல சார் அப்படின்னா பறவைகளுக்கு நல்ல நீரை ஊற்றி அதுங்களுக்கு வைக்கிறது, இல்லை நல்ல விதைகளை எல்லாம் தூவி விடுவது. ஒன்றுமே முடியலைனாலும் ஒரு பிடி அரிசி எடுத்துகிட்டு போய் எறும்பு புற்றிலை போட்டு விட்டீங்களா லட்சக்கணக்கான உயிரினங்கள் சாப்பிடக்கூடிய அன்னதானமாக மாறி அவர்களும் உங்களை ஆசீர்வாதம் செய்வாங்க. பக்கத்தில் கோசாலை இருந்துன்னா நல்ல வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு போங்க. வாழைப்பழம் தானத்திலே சிறந்தது. நல்ல ஒரு தானமாக இருக்கும்போது பசுக்களுக்கு தானம் செய்வது ரொம்ப நல்லது. கோமாதா அப்படிங்கிறோம் இல்லையா, அப்போது பசுவுக்காக தானம்னா வாழைப்பழத்தெல்லாம் வாங்கி அதுக்கு வாயில் ஊட்டி வர பேர் பசுபித்தல்னு பேர். அந்த மாதிரி பசுப்பித்து விட்டு வருவது இந்த மாதிரி தை அமாவாசை போன்ற நல்ல நாட்களிலே செய்யும்போது முன்னோர்களுக்கு உகந்த நாட்களாக மாறிவிடுகிறது. அதனால் ஆசீர்வாதம்ன்றது பரிபூர்ண ஆசீர்வாதமாக நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இதெல்லாம் கொஞ்சம் மெனக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. சிம்பிளாகவும் ஒரு பிடி அரிசியை கொண்டு போய் நம்ம எறும்பு புற்றிலை போடும்போது லட்சக்கணக்கான அந்த எறும்புகள் சாப்பிட்டு அதனால் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு உண்டு என்று காஞ்சி மகாமுனிகள் சொல்லியிருக்கனாலே அப்படியும் அன்னதானத்தை செய்யலாம் என்ற எண்ணத்திலே
நீங்கள் எப்படியும் இன்றைக்கு செய்து விடுவீர்கள். அதனால் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு எப்போதும் உண்டு என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, உங்கள் உடன் பிறந்தவர் திருமண தொடர்பான தடைகள் எல்லாம் நீங்கிவிடும். குடும்பத்திலே திருமணம் தொடர்பான விவாதங்கள் ஸ்டார்ட் ஆகும். அது நல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பணம் அதிகமாக செலவு செய்ய வாய்ப்பு உள்ளது. வேலை தொடர்பான விஷயத்திலே எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காது. காதல் வாழ்க்கையிலே கவனம் தேவை. வாக்குவாதத்திலே ஈடுபட வேண்டாம். குடும்ப தேவைகளை நிறைவேற்ற செலவுகள் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையிலே நல்ல இணக்கத்தை பேணவும். சமூகத்திலே உங்கள் மரியாதை அதிகரிக்கும். பிள்ளைகளிடம் இருந்து நல்ல செய்தி வந்து சேரும். பணியிடத்திலே மேலதிகாரியிடம் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் நிதானம் தேவை. வாக்கிலே இனிமை வேண்டும் அப்படிங்கிற பாரதியாருடைய வரியை மனத்தில் நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே எல்லாராலும் பாராட்டப்பட வேண்டும் என்ற பிடிவாதம் வேண்டாம். கொஞ்சம் நெகட்டிவும் இருக்கும் லைஃப்பில் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்தில் செலவு வரும்போது ஏன் வந்ததுன்று யோசிக்காம செலவு வந்துருச்சேன்னு டென்ஷன் ஆக வேண்டாம். செலவும் வரும், அதையும் சமாளிக்க வேண்டிய திறனும் இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஈஸியாக அமைஞ்சிடும். அந்த பொருளாதாரத்துக்கு முக்கிய விஷயம் என்னென்னா அதை பிளான் பண்ணணும். அதனால் நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு இன்றைக்கே ஸ்டெப் எடுத்துடுங்க. முன்னோர்களை திருப்தி எடுக்கக்கூடிய நாளான இன்று முன்னோர்களுக்கான விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க. உங்களுடைய ராசியின் நாதனானவர் சனீஸ்வரன். காசியை முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இல்லை காசியினுடைய நீரை வாங்கி, கங்கை நீரை வாங்கி வீட்டிலே தெளித்து சுத்தப்படுத்துங்கள். குடும்பத்தில் இருக்கும் குடும்ப பெண்கள் வீடு நிலைகள் எல்லாம் காசி தண்ணிக்கு கங்கையின் தண்ணீரை தெளித்து இன்றைக்கி வீடை மாப் பண்ணும்போது யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தாண்டவம் ஆட ஆரம்பித்துவிடும். முன்னோர்களுக்கான படையல் இடுங்கள். அந்த படையலிட்ட பிறகு வரக்கூடிய விஷயத்தை காக்காய்க்கு வைத்துவிட்டு சாதத்தை வைத்துவிட்டு இன்றைக்கி சாப்பிடுங்க. சாயங்கால வேளையில் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை வழிபட்டு வாருங்கள். இல்லை விஷ்ணு கோயில் இருந்தால் விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு சுவாமியை வழிபட்டு வாருங்கள். முடிந்தவரை இன்றைக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நிச்சய ஒளிவட்டம் உண்டு என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்கள் தொழிலே சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய நாள். உங்களின் திட்டமிடல் சிறப்பான பலனை தரும். கடன் வாங்குவதும் கடன் கொடுப்பதும் அவரவே தவிர்த்து விட வேண்டியது நல்லது. அரசியல் தொடர்பான நபர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. காதல் வாழ்க்கையிலே ஒரு புரிதல் இருப்பதனாலே சிறப்பாக அமைந்துவிடும். திருமண வாழ்க்கையிலே துணையின் ஆரோக்கியத்திலே குறைபாடு உண்டு. சில செலவுகளும் அதனால் உண்டு. எந்த செயலையும் திட்டமிடுவதனாலே நல்லா செஞ்சுவிடலாம். அதனால் திட்டமிடுவது முக்கியம். உங்களின் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள். ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. பிள்ளைகளிடம் இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். அவர்கள் படிப்பு தொடர்பான விளையாட்டு போட்டிகள் தொடர்பான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் காதார் கேட்கக்கூடிய நாள் இன்று. தொழிலிலே எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் நிறைவேறக்கூடிய நாள் இந்த நாள் குறிப்பாக முன்னோர்களுக்கான நாள் அப்படின்னு சொல்கிறோம். தை மாதம் அமாவாசை. அதனாலே நீங்களும் உங்களுடைய மானசீகமாக இருக்கக்கூடிய முன்னோர்களை வழிபட்ட பின்னே இன்று மற்ற காரியங்களை தொடங்குவது நல்லது. மேலும் குடும்ப தொழிலாக செய்து கொண்டிருப்பவர்கள் அவசியம் இன்று முன்னோர்களுக்கு படையல் செய்த பின்னே தொழிலை ஆரம்பிக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏனெனில் உங்களுக்கு வரவும் செலவும் இவர்களால் வந்ததுதான் என்பதனாலும் இவர்களை எப்போதும் மனத்திருத்தி செய்வர்களை நீங்கள் என்பதாலும் இவர்களை மனத்திலே வைத்து கொண்டு நீங்கள் படையலை போட்ட பிறகு அதுக்கப்புறம் இன்றைக்கி தொழிலை ஆரம்பிக்கிறது நல்லது. நம் பழைய காலத்துலேயும் இன்றைக்கு சில காலங்களிலும் பார்க்குறோம். அமாவாசையும் போது நிறைய கடைங்களெல்லாம் லீவ் விட்டுருவாங்க. எதுக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த முன்னோர்களுக்கான செய்யக்கூடிய காரியங்கள்னாலே
அவர்கள் தொழில்னாலே இந்த முன்னோர்கள் காரியம் தடைபட்டு விடும் என்ற எண்ணத்தினாலே லீவ் விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி முடிந்தால் இன்றைக்கு உங்களுடைய தொழிலில் லீவ் விட்டுட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இருங்க. ஏன்னா அமிர்த கலசம் அப்படிங்கிற இடம் கிடைச்ச இடம் தான் கும்பம்னு அப்படி சொல்லுவோம். மகா கும்பம்னு இப்போ கூட நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போது அப்படிப்பட்ட கும்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். அதுவும் இன்னைக்கு தை அமாவாசை போது இந்த மகா கும்பத்தின் போது அனைவரும் திருவேணி சங்கமத்திலே முன்னோர்களுக்காக போய் ஸ்நானம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கும்ப ராசிக்காரரான நீங்கள் இன்று அந்த பற்றி யோசனை துணிந்து முடிந்தால் வீட்டில் இருக்கிற கிணறுலையோ இல்லை பம்பு செட்லையோ எங்கேயோ குளிக்கிறீங்களோ அங்கே வந்து கங்கைன்னு நினச்சி குளிங்க, திருவேணின்னு நினச்சி குளிங்க. உங்கள் பாபம் அங்கேயே நீங்கி விடும் வேதம் சொல்கிறது. அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் இன்னைக்கு அவசியம் குளித்த பின் தான் மற்ற வேலை செய்ய வேண்டும். அவசியம் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்ய முடிந்தால் தர்ப்பணம் செய்யுங்கள், தானங்கள் செய்யுங்கள். அது செய்யும்போது 2, 5 என்ற 2 எண்களை மனத்தில் கொண்டுங்கள். இதே காம்பினேஷனை வச்சு கூட நீங்கள் தானமாக செய்யலாம். அந்த தானங்கள் உங்களுக்கு மல்டிபிள் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. நம்ம 1 கொடுத்தா 100ன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி பலவிதமாக பல்கி பெருகி உங்களை வந்து சேரும் என்பதில் ஐயமில்லை. குடும்பத்தில் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களும் இதில் ஈடுபட்டு ஒரு நல்லது ஒரு காலமாக இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மீனராசி அன்பர்களே, இன்று சேமிப்பு திட்டங்களை திட்டமிட்டு அதனுடன் விஷயங்களிலே ஈடுபடுவது நல்லது. உங்கள் செலவுகள் கட்டுப்படுத்த வேண்டிய நாள் இது. வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கு இருக்கிறது. திருமண முயற்சிகளிலே உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையும் நாள். தந்தையின் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. வீட்டிலே நிலுவையில் உள்ள வேலைகளை முடிக்க வேண்டியிருக்கும். ஒரு சிலருக்கு மன அமைதி கிடைக்கக்கூடிய நாள். வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். இன்று உங்களுக்கு வரவேண்டிய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நிதி நிலைமை பொறுத்தவரை முன்னேற்றம் அடையும். பிள்ளைகள் வழியிலே நல்ல மகிழ்ச்சி தரும் செயல்கள் நடக்கும். இன்று உங்கள் எதிரிகளை எளிதாக தோற்கடித்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாள். அதனாலே இது ஒரு நல்ல நாள் என்றே எடுத்துக்கொள்ளுங்கள். பொருளாதார வகத்திலே சேமிப்பது அப்படிங்கிறது நல்லதுனா இருக்கிறதுனால ஆர்டி போன ரெக்கரிங் டெபாசிட் சொல்லுவோம் பேங்க்கில், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்லோவாக அதை பண்ண ஆரம்பிங்க. இல்லை கோல்டு சீட்டெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சீட்டுகள் எல்லாம் இன்றைக்கி போயிட்டு ஆரம்பித்து அதில் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பிங்க. இன்றைய நாளின் பெனிஃபிட்டை நீங்கள் அதிகப்படுத்துவதற்கு 3-11 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். குருவின் அருளால் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அந்த விஷயமாக நீங்கள் யோசித்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அப்படி ஸ்லோவாக நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே போங்க. உங்களுடைய ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். ராகு தனித்த ராகு அமர்ந்திருக்கும் போது அது பித்ருவின் தோஷம் அப்படின்னு ஒரு குறிப்பு உண்டு. அப்படிப்பட்ட தோஷத்தின் நிவர்த்தியான நாள் இன்றைக்கு தை அமாவாசை. அதனால் தை அமாவாசை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இன்றைக்கி முன்னோர்களுக்கான படையலோ இல்லது உங்களுடைய தான தர்மங்களிலே கொஞ்சம் செய்யக்கூடிய விஷயங்களாக எடுத்துக்கொண்டு செய்கிறது, வஸ்திர தானங்கள் செய்வது, வயதான முதியோர் இல்லத்துக்கு சென்று அவர்களுக்கு உணவளித்து அவர்கள் சாப்பிட்ட பிறகு நீங்கள் சாப்பிடுவது, இப்படி போன்ற சில நியமங்களை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டீர்களானால் முன்னோர்களின் அனைத்து விதமான பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். பக்கத்தில் எதனா ஹாஸ்பிட்டல் இருந்தால் போங்க, அங்கே அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை செய்யுங்க. முடிந்தால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதனா பெட்ஷீட் மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த ராகுவின் தோஷத்தை நீக்கிவிடும். அதுவும் வயசானவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு செய்கிறீங்களோ அவ்வளவு மல்டிஃபோல்டாக உங்களுக்கு திரும்பி வருங்கிறத மனசில் வைத்து கொண்டீங்கன்னா இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த நாளை உங்களுடைய குறிப்பாக மனத்திலே எழுதி வைத்துக் கொள்ளக்கூடிய நாளாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.